காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் 3வது நாளாக இன்று தொடர்கின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 70க்கும் அதிகமானோர் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். சம்பந்தரும் நீங்கள் அங்கே இருந்து என்ன செய்வீர்கள்? இன்றைக்கோ நாளைக்கு சாகுறமோ தெரியாது. எங்களை புள்ளிய எங்களுக்கு வந்தெடுத்து தாருங்க ஐயா. நாங்கள் பாவியா இருந்து வாழ்றோம் ஐயா. நீங்கள் வெளியே வந்து எங்களோட இருந்து உண்ணாவிரதமாக இருங்க ஐயா. எங்களை வந்து பாருங்கோ அல்லது எங்களை புள்ளிய தாருங்கோ. என் புள்ள என்ற காலடிக்கு வர ஓடும் ஐயா. எமது மக்கள் வீட்டுக்கு செல்லாது இங்கேயே தங்கியிருந்து தமது போராட்டத்தை மிகவும் உத்வேகத்துடன் தொடர்ச்சியாக எமக்கு ஆதரவளித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூட்டமைப்பிலே ஒரு சிலர் எங்களுக்காக கதைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை கதைக்க விடாமல் கைத்தப்பிடித்து இழுத்தது மாதிரி சில நிபந்தனைகளுக்கும் சில பயமுறுத்தல்களாலும் அவர்களை கதைக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளை கேம்பஸ்ல படிச்சுட்டு வெளியில வரைக்க வெள்ள வேன் கொண்டு போனது மொரட்டுவ யூனிவர்சிட்டியில பிள்ளை பிளேன் இன்ஜினியருக்கு படிக்காது. அப்ப இந்த பிள்ளை சொல்ல தனக்கு வியலால பிரச்சனை இருக்கு. டக்ளஸ் ஆக்களால டக்ளஸ்ட கெட்டினாங்கள் மற்றது ரணிலிட்ட கெட்டினாங்கள். அங்க தெய்வ போலீஸ் 4ஆம் மாடி போலீஸ் சிஐடி எல்லார்ட்டையும் லெட்டர் வேண்டி வச்சுக்கிறோம். எல்லாரும் நாங்கள் பிடிக்கலன்னு சொல்லினோம். ஆனா பிள்ளைய நீனும் இருக்குன்றுதான் எனக்கு எல்லாரும் சொல்லினோம். இதேவேளை இபிடிபி உறுப்பினர்களினால் மேற்கொள்ளப்பட்ட முறைகேடான சம்பவங்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இபிடிபி உறுப்பினர்களினால் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அது தொடர்பில் முழுமையான விசாரணை செய்ய வேண்டும் என கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.